ஆஹா ருச்சியில் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், வாங்க பார்க்கலாம். இதுக்கு 4 ப்ரெட்டு, கண்டென்ஸ்டு மில்க்கு, பாலுக்கு பதிலாக பால் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நட்ஸு, உங்கள் ஆசைக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். இது வந்து பாதாம் பவுடர், இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டீஸ்பூன். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஜார் வச்சுருக்கேன், சர்க்கரை. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இது தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம சட்டன் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 ப்ரெட்டையும் வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸாக மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்ச போகிற பாத்திரத்தில் மில்க் பவுடரும், இப்போ நான் வந்து 2 பேக்கெட்ஸ் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். லூஸில் உள்ள மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி தான் எடுத்திருக்கேன். எதுக்கு நான் பால் எடுக்கலைன்னா அது வந்து சுண்டை காய்ச்சறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக தான். அப்புறம் அதில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 1/2 கப்பு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாலை நல்லா காய்ச்சிட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து நல்லா கொதிக்கணும். பாலும் வந்து நம்ம பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பாலும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான நட்ஸு நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ, நான் வந்து பாதாமும் முந்திரியும் தான் எடுத்திருக்கேன். பிஸ்தா வேணும்னா நீங்கள் பிஸ்தா அக்ரூட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து கொதித்து நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். மில்க் மேடும் வந்து நமக்கு இனிக்கும், அட் த சேம் டைம் வந்து நமக்கு பால் பவுடரும் இனிக்கும். ஸோ வந்து சர்க்கரை போடும்போது நீங்கள் யோசித்து போடுங்க. உங்களுக்கு வந்து ஃபைனலாக கூட சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பால் வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் அமுல் சக்தி பாதாம் அந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா இதிலும் கொஞ்சம் வந்து இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை விட்டுடுங்க. ஆனால் வந்து இனிப்பு வந்து ஐஸ்கிரீமில் வந்து சீக்கிரம் போயிடும், அதனால் நான் வந்து சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் தூள் பண்ணி வச்ச 3 ப்ரெட்டில் உள்ள ப்ரெட் க்ரம்ஸ், இது 3மே நம்ம வந்து சேர்த்துடணும். இது சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபியோடைய அந்த கலவை வந்து ஒரு அழகாக வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த ப்ரெட்டு வந்து நமக்கு போட்டதே தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அது மாறும். அது மாறும்போது நம்ம எடுத்து வச்ச ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி அதையும் நம்ம வந்து இது திக்கான ஒன்று ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெட்டு வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாது நம்ம இதில் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. இதில் வந்து இப்போ நான் கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணோடனே கலவை வந்து பயங்கரமாக திக்காயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நான் வந்து அடுப்பை அணைச்சிட்டு தான் நான் கிண்டுறேன். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு 3, நான் எதுக்கு பேப்பர் கப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐஸ்கிரீம் வந்து நம்ம வெளியே அன்மோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நைஃபால் ஒரு ஓட்டை போட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து உள்ளார சொருவிடுங்க. சொருவிட்டு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏற்கனவே வந்து இது எதுக்காக நம்ம மூடுறோம் அப்படின்னா மேலே வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நான் வந்து கண்டெய்னரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பேப்பர் கப் வேணால் எங்கள் வீட்டில் மோல்டு இருக்குன்னா அந்த மோல்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் அன்மோல்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போது ஸ்மூத்தான ஒரு ஃபைனான ஒரு குல்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கையால் இது பண்ணிவிட்டு நம்ம அந்த பேப்பரை பிச்சாலே அது அழகாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ நைஃபால் கட் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு வந்து அதில் உள்ள டெக்ஸ்சர் தெரியும். பயங்கர ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ரியல் குல்ஃபி வந்து கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஏலக்காய் சேர்க்கலை, ஏன்னா பாதாம் அதுலேயே வந்து பவுடர்லேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் தேவையே இல்லை. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்பூனால் கட் பண்ணும்போது கூட அவ்வளோ ஸ்மூத்தாக வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது.